வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிரடி அறிவிப்பு. புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்டார். நாங்கள் அதிமுகவோடலாம் கூட்டணி சேர மாட்டாங்க. அப்ப எப்படிதான் போட்டி, அது பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனா எங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக பலவிதமான இணையதளங்களிலும் மற்றபடி தொலைக்காட்சிகளிலும் மற்றபடி நிறைய இந்த மாதிரி பேட்டிகள்லாம் போயிட்டு இருக்கு. எங்களுடைய எழுச்சியை தடுப்பதற்காக பலர் தேவையற்ற தவறான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. புஷி ஆனந்த் இது முழுக்க முழுக்க விஜயின் ஆதரவான ஒரு அறிக்கை. அவர் சொல்படி இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. இதை கேட்ட உடனே எடப்பாடி மற்றபடி ஜெயக்குமார் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப முகம் சுருங்கி போய் காணப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு இப்படியோ அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக இருந்த ஒரு சமயம். அதனால தானே அவர் அந்த கூட்டத்துல அக்டோபர் 27 விக்கிரவாண்டி கூட்டத்துல கூட விஜய் அதிமுகவை தாக்கி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதனுடைய வெளிப்பாடு சந்தேகத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இல்லைங்க. இது உண்மைதான். விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார். அதே நேரத்தில் அதிமுக விஜய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தலைமை என்பது பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சிக்னல் கொடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு தகவல். அப்புறம் பாஜகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். அங்கிருந்த மத்தியிலையும் ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் சிக்னல் கொடுத்தது. எடப்பாடி ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த மாதிரி இருவிதமான கருத்து. ஆனா அதெல்லாம் தாவேகா அப்படிங்கிறது மட்டும் இன்னைக்கு ரொம்ப துண்டா தெரிஞ்சு போச்சு. அதிமுகவோட கூட்டணி இல்லை. ஆமா, ஜெயக்குமார் ரொம்ப தெளிவா பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, அந்த நேரத்துல எங்களுடைய ஒத்த கருத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம். ஆமா, அது விஜய் ஆகட்டும், மற்றபடி அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், எங்களுடைய ஒத்த கருத்து ஆமா இருக்கக்கூடிய சமயத்தில் யாராக இருந்தாலும் கூட்டணி வைத்துக் கொள்வோம். மற்றபடி விஜயோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறது வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த நேரத்துல என்ன பொசிஷன் அப்படிங்கிறது நான் அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும். இதே தான் இதற்கு முன்னால பலவிதமான கருத்துக்கள். என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆமா கூட்டணி அமையலாம், இந்த மாதிரிலாம் பலவிதமான கருத்துக்கள். இன்னைக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு. ஆமா, அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒரு கருத்து துண்டா தெரிஞ்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல சொல்லலாம் முடியாது. இன்னைக்கு விஜய் சம்பந்தப்பட்ட வகையில சொல்லியிருக்காங்க. முதல் அறிவிப்பு, அதிமுகவோடு எங்களுடைய கூட்டணி கிடையாது. வெற்றி கொள்கை விழாவில் ரொம்ப தெளிவா பேசுறாரு. திமுகவை எதிரினாரு, பாஜகவை எதிரினாரு, அதிமுகவை ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. அதே நேரத்துல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார். கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தகவல், எடப்பாடிக்கு முதலமைச்சர் போஸ்ட், மற்றபடி விஜய்க்கு துணை முதல்வர் போஸ்ட். ஆமா, 234 தொகுதியில 154 தொகுதி அதிமுக போட்டியிடும், 80 தொகுதியில விஜய் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான ஒரு தகவல். இன்னைக்கு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தால் போன்ற ஒரு அறிவிப்பு. புஷி ஆனந்த் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். எங்க கட்சி வளரணுங்க, எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி, மக்கள் நலன்களுக்கான கட்சி. அதனால நாங்க அதிமுகவோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அதே நேரத்துல மக்களுக்கு எதிராக அதிமுக எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இதுல வந்திருக்கு. மெயின் சிறுபான்மை மக்கள். அந்த சிறுபான்மை மக்களுங்கிற கான்செப்டுக்கு விஜய் பொறுத்த வரைக்கும் நிறைய மதிப்பு கொடுக்குறாரு. சும்மா சொல்லக்கூடாது. அதிமுகவை பொறுத்த வரையும் விட தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பல கொள்கைகள் இருக்கின்றன தாவேகாவில். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதன் அடிப்படையில்
அதிமுக ஒருவேளை பாஜகவோட போயிடுச்சுன்னு வைங்க, அந்த நேரத்துக்கு விஜய் அங்க கூட்டணி வைக்கக்கூடிய சூழல், அவர்கள் கூப்பிடக்கூடிய சூழல் கட்டாயமாக எழும் பட்சத்தில் அதையும் தாவேக்கா எங்களால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஏன்னா தாவேக்காவுக்கு பாஜகவுக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டா இவங்களுடைய கொள்கை வேறு, அவங்களுடைய கொள்கை வேறு. ஆமா, அதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏற்படாது. அதையெல்லாம் விட இன்னொரு தகவல், அதிர்ச்சி, ரொம்ப எதிர்பாராத ஒரு தகவல் என்னன்னா, தளவாய் சுந்தரம் வந்து இன்னைக்கு கட்சியில சேர்க்கப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி எம்எல்ஏ 8/10/84 வந்து அவரு நீக்கப்பட்டார். அதாவது வந்து RSS ஊர்வலம், அதுக்கு வந்து இவர் கொடியை காமிச்சு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. உடனே பார்த்தார் எடப்பாடி, கட்சியினுடைய பொறுப்புகள் சோர்ஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. எம்எல்ஏ மட்டும்தான், மற்றபடி எல்லாத்தையும் நீக்கப்படுகின்றார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாச்சு. அப்புறம் என்ன, அது தளவாய் சுந்தரத்தை நீக்கிட்டாரு, அப்புறம் திருப்பி சேர்த்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. இந்த ஒரு 2-3 மாசத்துலயே சேர்த்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப தளவாய் சுந்தரம் வந்து அதிமுகவில் வந்தாச்சு. ஆமா, அதன் அடிப்படையில வந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை வந்து எடப்பாடி கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா RSSக்கு ஆப்போசிட்டா எடப்பாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதரவாக தளவாய் சுந்தரம் செயல்பட்டதுனாலதான் வந்து அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்தாச்சு, எடப்பாடி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாரு. இருந்தாலுமே கூட கூட்டணி என்று வரக்கூடிய சமயத்தில் அந்தந்த நேரத்துல அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கைக்குரிய விஷயமா விஜய் வகையில மட்டும் அறிவிப்பு வந்திருக்கு. மற்றபடி பாஜக வகையில ஒன்றும் அறிவிப்பு வரல. அண்ணாமலை வகையிலும் சரி, அவர் இந்த 28ஆம் தேதி வர போறாரு தமிழகத்துக்கு. அவர் வந்து மீண்டும் வந்து பாத யாத்திரை தொடங்கக்கூடிய சமயத்துல அப்படி இழுத்துக்கிட்டே போச்சு, ஒரு 1.5 வருஷம் போச்சு அப்படின்னா அப்புறம் அங்கிருந்து பழையபடி இடி, அப்புறம் அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ்ன்னு அனுப்புவாங்க. அதுல வந்து எடப்பாடியை வந்து படிய வைக்க போகிறார்களா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல புகழேந்தி வந்து ரொம்ப மிக பிரம்மாண்டமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதிமுக ஒருங்கிணைக்க குழு, அதுல 5 பேர் இருக்காங்களே, அதுல ஒரு உறுப்பினர், ஒரு தலைவராக இருக்கிறார் புகழேந்தி. அதாவது OPS அணியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தாரு. அதை விட்டு விலகி ஒரு 5 பேர் சேர்ந்து இன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டார் எடப்பாடிக்கு இது அவமானமாக போய்விட்டார். எது, விஜய் அதிமுகவோட கூட்டணி இல்லை என்று அறிவித்தது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக போய்விட்டது. அது மட்டும் கிடையாது, எங்களை நோக்கி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஜெயலலிதா காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல. எப்ப அதிமுக கூட்டணி வச்சுக்கோம், அவங்க 2 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, 3 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய கெட்ட நேரம் எடப்பாடியின் கையில் இருக்கிற ஒரே நேரத்துக்கு காரணமாக இவங்க போய் விஜயோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு சூழல் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கட்சி இருக்குது பாருங்க. 40% இருந்த ஓட்டு இன்னைக்கு 20% குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நிலைப்பாடு. அதே நேரத்துல தேமுதிக சம்பந்தப்பட்ட வகையில அவர்களும் விலக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு புகழேந்தி வந்து திருவாய் வளர்ந்துருக்கிறாங்க. அவங்க ஒரு அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக ஓட்டிட்டு இருக்கிறாங்க தேமுதிக. மற்றபடி வந்து அவர்கள் விலகிடுவாங்க. தேமுதிகவை பொறுத்தவரை விஜயோட தான் கூட்டணி அமைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா வந்திருக்கு. அதன் அடிப்படையில வந்து தேமுதிக கட்டாம விஜயோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து நடந்திருக்கு. திருப்பூர்ல வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு, பெருமாநல்லூர் பக்கத்துல. கூட்டம் சரியா கூடல, எடப்பாடி பிரிவு தான் கூட்டி இருக்கிறாங்க. பார்த்தாங்க, கூட்டத்துல எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேருக்கும் நாற்காலி இலவசம், எல்லாம் வந்து பிரியாணி இலவசம், மற்றபடி மேட்ரு இலவசம் சொல்லுவாங்க. திருப்பூர் அதிமுக வந்து நாற்காலி இலவசம் சொன்னோம்னு கூட்டம் வந்துருக்கு. ஒரு 1000 நாற்காலியை போட்டிருக்கிறாங்க. அதுல பொள்ளாச்சி ஜெயராமன், மற்றபடி அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. சரோஜா, மற்றபடி விஜயபாஸ்கர் கூட பேசியிருக்கிறாங்க. பேசக்கூடிய சமயத்துல எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பின்னால அவங்க பாட்டு அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. அறிவிப்பு சொல்லிட்டாங்க, எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஸ்டூலை நாற்காலி நீங்க தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு. எல்லாம் ஆளாளுக்கு தூக்கிட்டு பெறப்பட்டாங்க. எப்படி பாருங்க, இது கூட ஒரு நல்ல விஷயமா இருக்கு கூட்டணி. அதாவது கூட்டத்தை கூட்டுவதற்கு நல்ல ஒரு ஐடியா. இது பல கட்சிகள் வந்து வளரக்கூடிய கட்சிகள் கூட்டம்
சேரல அப்படின்னா தலைக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியாணி பொட்டலம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி குவார்டர் பாட்டில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் வாங்க, நாங்கள் கூட்டுறோம், போஸ்ட் அடிச்சு ஒட்டிட வேண்டியதான். எல்லாரும் வாங்க. ஆமா, கூட்டத்துல எல்லாம் உட்காருங்க, எங்களுடைய கருத்துக்களை பேச்சுக்களை கேட்டுங்க, நாங்களும் கிளஞ்சிருவோம். நீங்க கிளையிறப்ப ஒரு ஸ்டூலை தூக்கிட்டு போயிருங்க. நல்ல ஐடியா. இது யாரு கற்றுக் கொடுத்த ஐடியாவே தெரியல. திருப்பூர் அதிமுக நாம ஒரு இதன் மூலமாக ஒரு வாழ்த்தை சொல்லிக்கலாம். ஆமா, இது வருங்காலங்களில் பல விதமான கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய சூழலாக இருந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ அதிமுகவோடு விஜய் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது பகிரங்கமா தெரிஞ்சாலுமே கூட திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கூட்டமே வராத அதிமுக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல விஜய்க்கு ஒரு 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடலாம். அதன் அடிப்படையில அதிமுக அவர்கள் வெறுக்கிறார்கள், ஒதுக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மையும் என்ற தெரியுது. அடுத்த ஸ்டெப்பு பாஜக, அது கன்ஃபார்ம். ஆமா, அதுலயும் சொல்லிட்டாரு எடப்பாடி, செத்தாலும் நாங்க பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டோம், 2026 சரி வரக்கூடிய காலம் சார் அப்படின்ட்டாங்க. அது ஒண்ணுதான் இன்னைக்கு பெண்டா தெரியுது. கட்டாயமா தேமுதிக பொறுத்தவரைக்கும் அது விஜய்க்கு தான் போகும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதிமுக எடப்பாடி பிறகு தனித்து விடப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நிலைமையில இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம், 2026க்கு 1.5 வருஷம் இருக்குது. பார்ப்போம், மக்கள் கையில அதையெல்லாம் விட அந்த கூட்டணி அமைக்கக்கூடிய விஷயம் என்பது தலைவர்கள் கையில் தான் நிதர்சனமான உண்மை. அதை பார்த்தா மக்கள் போடுவாங்க. பார்ப்போம், மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.